1991ஆம் ஆண்டில் திமுக வெற்றி பெற்று மீண்டும் கருணாநிதி முதலமைச்சரான போது திமுகவின் மூத்த தலைவர்களுள் ஒருவரான கே.ஏ. மதியழகன் சபாநாயகரானார். தமிழக சட்டமன்ற சபாநாயகர்களுள் அதிகம் சர்ச்சைக்கு உள்ளானவர்களுள் கே.ஏ. மதியழகன் முக்கியமானவர். குறிப்பாக திமுகவை விட்டு எம்ஜிஆர் விலகிய போது நடந்த சபாநாயகர் மதியழகன் சந்திப்பு சர்ச்சையை கிளப்பியது. பிறகு சட்டமன்றத்தில் கருணாநிதி அரசு மீது எம்ஜிஆர் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு அனுமதி கொடுத்தார் சபாநாயகர் மதியழகன். அதன் மூலம் எம்ஜிஆருக்கு சாதகமாக சபாநாயகர் மதியழகன் செயல்படுகிறார் என்ற விமர்சனம் எழுந்தது. போதாக்குறைக்கு சட்டமன்றத்தை கலைத்துவிட்டு மீண்டும் தேர்தலை சந்திக்குமாறு சட்டமன்றத்தில் வைத்து முதலமைச்சர் கருணாநிதிக்கு ஆலோசனை கூறினார் சபாநாயகர் மதியழகன். அதற்கு எதிர்மனையாக சபாநாயகர் மீது நம்பிக்கை இல்லை என்று சொல்லி பதவி நீக்கும் தீர்மானம் கொண்டு வந்தது ஆளும் கட்சி. அதற்கு சபாநாயகர் மதியழகன் அனுமதி தர மறுக்கவே சபாநாயகர் நாற்காலிக்கு அருகே மற்றொரு நாற்காலி போடப்பட்டு அதில் துணை சபாநாயகர் விருதுநகர் சீனிவாசன் அமர்ந்தார். வாக்கெடுப்பு மூலம் சபாநாயகர் பதவி நீக்கம் செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டு விருதுநகர் சீனிவாசன் அவையை நடத்தினார். அதன் மூலம் சட்டமன்றத்தில் ஒரே சமயத்தில் 2 சபாநாயகர்கள் செயல்பட்ட நிகழ்வு நடந்தேறியது. பின்னர் சர்ச்சைகள் எல்லாம் ஓய்ந்த பிறகு நீக்கப்பட்ட சபாநாயகர் மதியழகனுக்கு